ओम नमः शिवाय। खाओ दियो, अंदर आओ। உன்னால் எழுத முடியும் தியாகு. என்ன நினைச்சுக்க, நான் உன்னை விட்டுட்டு போறதே நீ எழுதுறதுக்காகத்தான். बाबा जी थोड़ा फ़ोन दे दो। ஹலோ சிவம் மேன்சன். கணேசன் இருக்காரா? ஐயா இருக்காங்க சார். சார் ஃபோன் வந்துருக்கு. யார் தெரில சார். ஹலோ கணேசன் தானே? ஆமாம், நீங்கள் யார்? ஹலோ, நான் தியாகு. தியாகு எங்கேயா இருக்க? 15 வருஷமாக எங்கேயா போனேன்? எல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சேன். எங்கள் அப்பா நம்புற காசி வசூல் அவர் கைவிடல. எங்கே இருக்க தியாகு? நான் ரிஷிகேஷில் இருக்கேன். ரிஷிகேஷில் என்னையா பண்ணுற? நான் அங்கே இங்கேன்னு பரதேசி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போது கதை எழுதிட்டுருக்கேன். நான் இது வரைக்கும் எழுதின கதை எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதோட சில குறிப்புகளும் எழுதி அனுப்புகிறேன். அதை நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பி புக்காக பிரிண்ட் பண்ணி பப்ளிசிட்டி பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணுறேன் தியாகு. அப்புறம் யாராவது என்னை பற்றி கேட்டாங்கன்னா எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இது என்னோடது இல்லை, ஜனனி தாமஸோடது. அப்படியா? சரிப்பா, சத்தியமாக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உன் விருப்பப்படியே நடக்கட்டும். அப்புறம் ஜனனி தாமஸ்ன்ற பேரில் வர எழுத்தை யார் வேணால் பப்ளிஷ் பண்ணலாம். அந்த எழுத்து சம்மந்தமாக நான் எந்த உரிமையும் கேட்க மாட்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன். சரிப்பா, அப்படியே பண்ணிடலாம். ஆமாம், நீ எப்போ வர தியாகு? நான் அப்புறமா பேசுகிறேன். தியாகு ஒரு நிமிஷம் வைக்க. ஜனனி தாமஸ் அவர்களுடைய இந்த ஆளன்கிற புத்தகம் வெரி ஃபேண்டாஸ்டிக். கட்டாயமாக நீங்கள் இந்த ஆளன் என்கிற இந்த புத்தகத்தை வாசிங்க. நீங்கள் இப்போ ஒருவேளை காசி போனோம் இல்லைனா வாரணாசி போனோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இதோட படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த காசி வந்து உங்களுக்கு கண் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு இந்த புக்கில் நிறைய இருக்குன்னு நம்புகிறேன். நான் எல்லாரும் போல் நானும் ரெஃபர் பண்ணுறேன் ஆளன். இருந்தும் இல்லாமல் இருப்பதை எடுத்துட்டு போவதாய் சொன்னியே, நீ இன்னும் போகலையா? போனேன் சாமி. ஆனால் போன வேகத்திலே காலத்தால் அடித்து தூக்கி எறியப்பட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரியே காசிலேருந்து ஊருக்கு போனேன் சாமி. பாலைவனம் பூத்து குலுங்குற மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை ஆரம்பிக்க போதுன்னு நினச்சேன். அந்த சந்தோஷத்தை அடையிறதுக்குள்ள எல்லாமே அழிஞ்சு போச்சு. திரும்ப மடத்துக்கே வர வேண்டியதானே? திரும்பவும் உங்கள் முகத்தை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை சாமி. ஆனால் எழுதுறதோட இல்லை, ஜனனி தாமஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய புத்தகம் எழுதியிருக்கேன். ரொம்ப பிரபலமாயிடுச்சு, படித்தவங்கெல்லாம் பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க கூட நானும் புக்கை படிக்கிறேன். என்கிட்ட தான் எதுவுமே இல்லையே. என்ன எதுவும் இல்லையா? எனக்கு தான் முகவரியே கிடையாது சுவாமி. சாதுகளுக்கு முகவரியே தேவையில்லை. ஆனால் எழுத்துக்கு அதை எழுதுனவன் தான் முகவரி. எழுத்தாளனுக்கு அவனோட எழுத்து தான் முகவரி. ஆஸ்பத்திரியில் பிரசவ அறைக்கு முன்னால அங்கேயும் இங்கேயும் பரபரப்பா அரைஞ்சிக்கிட்டு இருக்கிற கணவர்களை பார்த்திருக்கியா? அந்த கணவர்களின் காதுகள் மனைவியின் அலறல் சப்தம் நின்று குழந்தையின் அழுகை சப்தம் கேட்கும் வரை பிரசவரக்குள்ளேதான் இருக்கும். தன் குழந்தையை கையிலேந்தி மனைவியின் முகம் பார்க்கும் போதுதான் பரபரப்பு நிற்கும். அப்படிதான் உன் எழுத்தும். உன் குழந்தைகளை நீ பார்க்கலின்றே சாமி. மேம் இந்த புக்கு ஓகே தேங்க்யூ மேம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். படிக்கிறதுக்கு புக்ஸ் எடுத்துக்கலாமா? மெம்பர்ஷிப் இருக்கா? இல்லை. ஓ, அப்போது புக்கு வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கேயே படிச்சுக்கலாம். ஓ சரி, ஓகே. ம்.
நீங்கள் ஏதோ தேடுறீங்க. எந்த புக்குன்னு சொன்னால் நானே எடுத்து தரேன் சார். எழுத்தாளர் ஜனனி தாமஸோட ஆளன்ற புக்கை தான் தேடி வந்தேன். அந்த புக்கு எப்போவுமே ரேக்கில் இருக்கிறது இல்லை. ஓ, நான் ரிஷிகேஷ்லேருந்து வரேன். ஜனனி தாமஸோட புக்கை தேடி தான் எங்கள் புக் ஷாப்பு அதோட பப்ளிகேஷன் நடத்தி ட்ரை பண்ணேன். எங்கேயும் கிடைக்கல. ஒரு புக்கை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது சார். வாங்க சார், உட்காருங்க. சார், நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், ஏன் அந்த புக்கு மேலே இவ்வளோ ஆர்வம்? நான் 25 வருஷமாக கங்கை நதியோடு தான் வாழ்ந்துட்டு வரேன். அந்த புத்தகத்தில் கங்கையோட புனிதத்தை பற்றியும் அதை சுற்றி வாழ்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை பற்றியும் நிறைய எழுதியிருக்கதா கேள்விப்பட்டேன். அதான் படித்து பார்க்கலாம்னு. உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது சார். இருங்க, அந்த புக்கு யார் எடுத்திருக்காங்கன்னு பார்க்குறேன். ஹலோ, யாருங்க? ஹலோ சார், நான் லைப்ரரியிலேருந்து செல்வி பேசுகிறேன். சொல்லுங்க. ஜனனி தாமஸோட ஆலன்ற புக்கு உங்ககிட்ட தான் இருக்கா? ஆமாம் மேடம். சார், ஒருத்தங்க ரொம்ப தூரத்துலேருந்து அந்த புக்கை படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்கே திருப்பி கொடுக்க முடியுமா? தரேன் மேடம். ஆனால் நான் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆகுமே. பரவாயில்ல சார், நான் உங்கள் அட்ரஸில் வந்து வாங்கிக்கிறேன். சரி மேடம், அப்போ ஒரு 7 மணிக்கு மேலே வாங்க, நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ரொம்ப நன்றி சார். வெயிட் பண்ணுங்க, ஈவினிங் போய் வாங்கிக்கலாம். எனக்காக ரொம்ப சிரமப்படுறீங்க, ரொம்ப நன்றி. பரவாயில்ல சார். ஹலோ சார், நான் லைப்ரரியன் பேசுகிறேன். சாரி மேடம், நானே உங்களை கூப்பிடலான் இருந்தேன். நான் அவசர வேலையாக ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கேன். நாளைக்கு நானே நேரில் வந்து கொடுத்துட்றேன் மேடம். ஓகே. சாரிங்க, அவர் ஏதோ அவசர வேலையாக வெளியே போயிட்டாராம். சரி, பரவாயில்லைங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். மாதம் மாதம் வாசகர் வட்டோன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். இந்த மாதம் சண்டே அன்னைக்கு செம்மொழி பூங்காவில் ஜனனி தாமஸோட புக்கு தான் அமர்வுக்கு வைக்கிறோம். அவசியம் வரணும். அங்கே நீங்கள் இன்னைக்கு தேடி வந்த புக்கு கிடைக்கும். கண்டிப்பாக. சரியா? சார், வாங்க சாப்பிட்டு போகலாம். இல்லை, பரவாயில்ல, வாங்க. வேறு ஏதாவது வேணுமா? சாப்பிட்டு சொல்கிறேன். சரிங்க. மச்சி, அந்த பச்சையை பாடுறா. ஆமாம் மச்சான், இந்த மாதிரி நல்ல ஃபிகர்லாம் போலீஸ் அமெரிக்கு தானே பொசுக்குன்னு கிடைக்குது. போய் பாரு மச்சான், நமக்கும் கிடைக்கும். சார், நீங்கள் சாப்பிடுங்க. மச்சி, வா, அங்க போய் யாருன்னு கேட்போம். பார்த்து மச்சி, பக்குவமா பேசுங்க, படிஞ்சிரும். ஆமா, போலி சாமியார் தான். மரியாதையா பேசு. பாரா, சாமியை சொன்னா வருது. சாமி தான் டூப்ளிகேட்டு, மாலையாது ஒரிஜினலா? கையிடுறா. என்ன ஓவரா சவுண்ட் விடுற? ஒருக்கி நாயே.